எல்லோருக்கும் வணக்கம். எலே நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டலே அப்படின்னு சொல்கிற மாதிரி கரடிகள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அவன் காமிச்சிட்டான். கரடிகள் வந்தால் எவ்வளவு கொடூரமாக இருக்கும்னு இன்னைக்கு ஒரே நாளில் சென்செக்ஸை 824 பாயிண்ட் கிராஷ் பண்ணி இன்னைக்கு கரடிகள் தான் யார் என்று காட்டிவிட்டது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு சிறிய கலக்கம், பயம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு எது அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்தியாவினுடைய விக்ஸ் பெருசாக ஏறல, ஆனால் இன்னைக்கு 8% மேல் நோக்கி ஏறி இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேலே போகுமோ அல்லது கீழே பயங்கரமாக இறங்கிருமோ அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு புரியாத உணர்வு, பயத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பயம் என்பது, வால்டிலிட்டி இண்டெக்ஸ் என்பது அதிகமாக இருக்குது. ஸோ எந்த பக்கம் வால்டிலிட்டி, இப்போதைக்கு கரடி நம்மளை போட்டு கீழே தான் குலையாக கொண்டுக்கிட்டு இருக்குது. எந்த பக்கம் போனாலும் வேகமாக ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் தற்போதைய மார்க்கெட் நிலவரம் சொல்லுகிறது. ஆனால் யாருக்குமே உருப்படியாக நம்பிக்கை இல்லை. அந்த வாலட்டிலிட்டி மேலே இருக்கும்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. எல்லாருமே கீழ் நோக்கி தான் கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாங்க உருப்படியாக ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய மனுஷன் யார், பெரிய மனுஷனுக்கு சின்ன மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி நம்மளோட இண்டெக்ஸை நம்ம போய் எடுத்தோம்னா இன்னைக்கு தான் ரீசன்ட் டைம்ஸில் நிஃப்டி ஒரு 1% இறங்கியிருக்கான். ஆனால் மிட் கேப் இண்டெக்ஸ்கள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3% இறங்கியிருக்கான். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் 4% இறங்கியிருக்கான். அப்போ எத்தனை மடங்கு பாருங்க, இது 1% இறங்கியிருக்கு அப்படின்னா இவனுக்கு 4% இறங்கியிருக்கான்னா இன்னைக்கு தான் உண்மையிலேயே லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்செப்டை தெளிவாக தெரியப்படுத்திய நாள். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஆடி போனவங்க யாரு அப்படின்னா, அதில் இந்த ஆனந்த்ராஜ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களும் தான். கிட்டத்தட்ட 17% இறங்கியிருக்கா. ஆனந்த்ராஜ் கம்பெனிக்கு இன்னைக்கு ஆனந்தம் இல்லைன்னா பாருங்களேன். கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்பொழுது இவன்லாம் நல்ல ஒரு லாபம், 115% லாபம். 1 லட்சம் என்பது 2 லட்சமாக மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு 905 ரூபாயிலிருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி இறக்கி விட்டாங்க. ஸோ எந்த ஒரு சமயத்திலையும் லாபம் வரும்பொழுது சிறுக சிறுக லாபத்தை கொஞ்சோண்டு புக் பண்ணிக்கிறதுல தப்பில்லை என்பதற்கு மற்றும் ஒரு அடையாளமாக இன்னைக்கு இந்த ஆனந்த்ராஜ் ஷேர் இருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டு கமுக்கமாக கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர் தான் இந்த ஏசிசி. ஆல்மோஸ்ட் 3% இறங்கியிருக்கான். ஆனால் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. பல ஆண்டு காலமாக தன்னுடைய பெரிய அளவில் அவன் சாதிக்கவே இல்லை. ஆனால் அவன் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அவனுடைய டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட்டை 1092 கோடி என்பது லாபமாக காமிச்சிருக்கான். அப்படி 1092 கோடின்றது எந்த ஜில்லாலையும் அவன் சமீபத்தில் எந்த ஒரு குவார்டர்லையுமே பண்ணாத ஒரு லாபம். ஸோ ஒரு அருமையான ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துமே இந்த ஏசிசி அட்படின்றது 3% இறங்கி கிடக்கு. இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு காரணத்தினால ஹிண்டன்பர்க் திடீர்னு ஏதாவது குண்டை தூக்கி போடுவான். அப்போல்லாம் திடீர்னு இறங்கிரு இந்த பங்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் தானாக எந்திரிச்சு மேல் நோக்கி வந்திருக்கு. இப்போவும் கீழே விழுந்து தான் கிடக்கு. பட்டு இப்போதைக்கு அவன் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அந்த ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பொதுவாக எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரி, அது எந்த குரூப்பை சேர்ந்த பங்காக இருந்தாலும் சரி, பொதுவாக மார்க்கெட்டில் ஏற்றி விட்டு அழகு பார்ப்பாங்க. உடனேவா பார்ப்பாங்க? ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இவனை ஒரு 3000 ரூபா பக்கத்தில் கொண்டு வந்து விட போகிறாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் உருப்படியாக சொல்லியிருக்கக்கூடிய ரிசல்ட் 1-2 சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாக்கா ஒன்றை தான் சொல்ல முடியும். அதுவும் இந்த ஏசிசியை தான் சொல்ல முடியும். அவனுடைய பிஎன்எல் தான் தற்போது அருமையான ஒரு பிஎன்எல்லாக வந்திருக்கிறது. நண்பர்களே, நம்ம தான் ரொம்ப நொந்து போயிருக்கோம். சரி, உலக மார்க்கெட்டுகளாவது ஓரளவுக்கு நல்லா இருக்கானா, அவன் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் இன்னுமே ரொம்ப நொந்து போயிருக்கான். பெரும்பாலான குளோபல் மார்க்கெட்டுகள் மைனஸில் இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவுடைய ஃபியூச்சர் மார்க்கெட்லாம் எடுத்து பார்க்கும்போது டெக் ஸ்டாக்குகள், குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற டெக்னாலஜி ஸ்டாக்குகளுடைய இண்டெக்ஸே 4% இறங்கி கிடக்கு. என்ன காரணம்னா, சைனாலிருந்து என்ன வந்தாலும் பயப்படுறாங்க. இன்னைக்கு என்ன ஒரு புதுசாக லான்ச் ஆயிருக்கு, இத்தனைக்கு ஒரு யூனிவர்சிட்டி சாதாரண ஒரு ரொம்பவுமே கம்மியாக செலவு செய்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சைனாவினுடைய டீப்சீக் ஏஐன்னு ஒன்று உங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த சாட் ஜிபிடி மற்றும் பல்வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி பெருசாக பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரொஃபஷனல் கிடையாது, நீங்கள் ஒரு சுமாராக யூஸ் பண்ணுறீங்க. பட் பெரிய பெரிய கம்பெனிகள் யூஸ் பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1 மில்லியன் அவுட்புட் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொயரி எழுதி கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன்.
அதுக்கு ஒரு $50 அல்லது ஒரு $60 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பேரை மனசில் நினச்சிங்க, ChatGPTன்னு கூட ஒரு ஏஐ மனசில் வச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த DeepSeek AI போய் கேள்வி கேட்கும் பொழுது அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு வந்து சேம் 1 மில்லியன் அவுட்புட்டுக்கு கிட்டத்தட்ட வெறும் $2 இருந்தால் போதும், $3 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ எவ்வளவு மடங்கு சீப்பா இருக்கு, கிட்டத்தட்ட 10 to 30 மடங்கு சீப்பா இருக்கு. அமெரிக்க கம்பெனிகள், பல்வேறு கம்பெனிகள் அவங்க ஏகப்பட்ட சிப்புகளை உபயோகப்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்பீடா பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கடந்த 2 வருஷத்துல சார்ஜ் வாங்கிட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர்த்த வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வருது, அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே அமெரிக்காவுடைய டெக் ஸ்டாக்ல அடிச்சுக்கிட்டு இருக்கானே, நம்ம மார்க்கெட் எந்திரிக்காதுக்கு இது ஒரு காரணம். எப்ப நாங்களே ஒரு ஆர்டிஃபிஷியல் எங்ககிட்ட வேற எந்த விஷயமும் கிடையாது. நாங்க ஏதாவது இதுல ஏதாவது வேலை பண்ணி வச்சிருக்கோமா? எங்களையே இறக்கி விடுற அமெரிக்கா வேணா இறக்கி விட்டு போனா அது எவனும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த சமயத்தில் நான் போயிட்டு அந்த DeepSeek எல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஏதாவது ஆன்சர் சொல்லுதான்னா அது சுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஏயா பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியல. இன்னும் கூட நம்ம கேட்டு பார்க்கலாம். வாட் டு யூ நோ அபவுட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கூட கேட்டு பார்க்கலாம். அப்பவும் அது சுத்திக்கிட்டே இருக்கு. அனைமா நான் நினைக்கிறேன் இந்த DeepSeek வந்து இன்னைக்கு தான் நியூஸ் வந்திருக்கு, அதனால பிரபலமாயிட்டதுனால உலகம் பூரா ஏகப்பட்ட கேள்வியில கேட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அதனால இவன் நீட்டி படுத்துட்டான்னு நினைக்கிறேன். இப்படி நீட்டி படுத்திருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்பட்டு 4% இறங்குறதும் இல்லாம எங்க மார்க்கெட் இப்படி வீக்கா இருக்கே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. எது எப்படியோங்க, நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசிட்டு இருக்கிற மாதிரி டெக்னிக்கல் அப்படின்றது ஃபர்ஸ்டே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருது. இந்த லெவலுக்கு கீழே போகுமோன்னு டெக்னிக்கல் கண்டுபிடிக்குது. கரெக்டாக அந்த டெக்னிக்கல் வீக்காக இருக்கிறப்ப என்கிட்டயாவது ஒரு பேட் நியூஸ் கொடுத்து வாலட்டிலிட்டி அப்படின்றது உருவாக்குறாங்க. அப்போ இந்த டெக்னிக்கலும் அந்த நியூஸ் எப்படி ஒரு இடத்துல மீட் ஆகுது அப்படின்றது இன்னுமே ஒரு மிகப்பெரிய சிதம்பர ரகசியமாக இருக்குது. அது என்னன்னே உங்கள் தொழில் ரகசியம். ஆட்டோ கம்பெனிகளை பார்த்து நம்ம கேட்குறோம், இன்னைக்கு மார்க்கெட் இப்படி சின்ன பின்னம் கட்டு ஏகப்பட்ட முன்னணி கம்பெனிகள் 5%, 10%, 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கானே, நீங்கள்லாம் பெருசாக இறங்கவே இல்லை, உங்களுடைய தொழில் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் கிட்டத்தட்ட 30-40% கிராஷ் ஆகி உட்காந்துருக்கோம் தம்பி, அதுதான் எங்களுடைய தொழில் ரகசியம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த ஸ்டாக் இறங்கி யாருடைய பெருசாக கவனிப்பு இல்லாமல் அவன் பாட்டுக்கு கீழே கிடந்திருக்கான். அதனால் இன்றைக்கி யார் பெருசாக இதை ஆட்டோ கம்பெனிஸை பெருசாக கண்டுக்காதனால அதில் இன்றைக்கி ஒன்று பெருசாக சப்ளை இல்லை, ஒரு மாதிரி நிலையை நின்று விளையாண்டுட்டாங்க. நண்பர்களே, இந்த நேரத்தில் தான் நம்ம மிக முக்கியமான ஒரு பங்கை பற்றி பேசணும். டெக் மஹிந்திரா இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். ஆனால் இவன் எங்கிருந்து கீழே இறங்கியிருக்கான்னா மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். ஆனந்த்ராஜ்னோட ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மற்ற ஸ்டாக்கு எல்லாம் கீழே இறங்கில, இவன் மட்டும் ஆனந்தமாக மேலே போய்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அந்த ஆனந்த்ராஜ் கம்பெனிக்கிட்டே ஆனந்தம் இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். கொண்டை ஊசி வளைவு போட்டு அவனுடைய மொமெண்டம் லேசாக டேர்ன் பண்ணி காமிச்சிருக்கான். அந்த வகையில் இந்த டெக் மஹிந்திரா ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களாம் ஷார்ட் டைமில், லாங் டைம் பற்றி பேசல, ஷார்ட் டைமில் வச்சிருக்கிறவங்கலாம் என்ன மனநிலையில் இருப்பாங்க? ஏற்கனவே ஒரு முறை 1600 பக்கத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கிருந்து நேராக 50% இறங்கிட்டான், 800 ரூபா வரைக்கும் போயிட்டான். அப்புறம் மறுபடியும் 800 ரூபாயிலிருந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு 100% லாபத்தில் 1600 ரூபாயில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். தற்சமயத்துக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்றதான் செய்தி. அப்போ இதை ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கணும்? ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த ஷேரில் வாங்கியிருக்கிறவங்க 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா? இல்லை எப்போ 800 ரூபாயிலிருந்து பணத்தை ஒரு வருஷத்துக்குள்ளேயே பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கானே, 2023 இப்போ 2025 ஸ்டார்டிங்கில் எடுத்து பார்க்குறோம், பணத்தை டபுள் பண்ணிட்டு இருக்கானே, அப்போ கொஞ்சோண்டு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணுமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் வருது. எது எப்படி பார்த்தாலும் அந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் இதை பற்றி யோசிப்பாங்க. பட் லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன, யாருக்கு தெரியும்? அவங்கெல்லாம் இந்த ஷேர் 3000 வரட்டும் அல்லது 5000 வரட்டும்னு ஏதாவது டார்கெட் வச்சுக்கு வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. பட் இந்த ஷேரினுடைய தற்போதைய செய்தி பல வருடங்களுக்கு முன்னாடி அவன் இருந்த ஹை ரேட் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இனி இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பள்ளத்தை உருவாக்க போகிறதா, அல்லது ஒரு டெக்னிக்கலாக என்ன டெப்த்து கீழே விழுந்தானோ அந்த டெப்த் அப்படியே திருப்பி போட்டு மேலே ஒரு 3000 போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் தான் ஒன்று நல்லா யோசிச்சுக்குங்க. ஒரு காலத்தில் இதே மாதிரி தான் இப்படி பள்ளமாக இறங்கிட்டு இருந்திருக்கு. 1600லேருந்து இறந்துட்டு இருக்கு.
2022ல் நம்ம இருக்கோம்னு நினைச்சிங்க. அப்போ இந்த பக்கம் என்ன நடக்க போகுதுன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. இப்போ நாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறோம், அப்போ அது தெரியுது. ஓகே 2022லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டான்றது இப்போ நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் என்பது நம்மளுக்கு தெரியல. அது பள்ளத்துக்கு போயிட்டு மேட்டுக்கு வருதா இல்லை இங்கிருந்து மேட்டிலிருந்தே போகுதா அப்படின்றதான் இப்போ யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாதா இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து அப்பப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஷேர் நம்மளுக்கு சொல்லும் செய்தி. ஸோ இப்போ நம்ம இருக்க போகிறது பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷா, அதாவது இப்போ சமீபத்தில் கூட இந்தியாவில் எப்போ பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு வந்ததுன்னா கோவிட் சமயத்தில் தான் வந்தது. நீங்கள் எலெக்ஷன் டைமத்தில் சும்மா ஒரு 2000 பாயிண்ட் இறங்கி ஏறதெல்லாம் மேட்டர் கிடையாது. மிகப்பெரிய அளவில் ஆல்மோஸ்ட் ஒரு 30% 40% இண்டெக்ஸே கீழே விழுகுது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ். அப்படி ஒரு சமீபத்தினுடைய கிராஷ் கோவிட்ல வந்தது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பல பேர்த்தினுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு. வேலையே இல்லை, எல்லா பக்கம் லாக்டவுன்ல இருந்தோம். அப்ப அந்த சமயத்தில் எப்படி ஏற்கனவே பணம் போட்டவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துருந்து இறங்கினதை விட மிக அதிகமாக சம்பாதிச்சாங்க. அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து கீழே ஏவரேஜ் பண்ணியும் பெரிய அளவில் சம்பாதிச்சாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஷ்குள்ளே இருக்குமா இல்லையான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச தொழில் ரகசியமெல்லாம் 10 தடவை மார்க்கெட் இறங்குன்னு சொன்னாக்கா அதில் ஒரு 3 தடவை தான் நடக்கும். மற்ற பெரும்பாலான டைமில் 7 டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்துருங்கிறதா நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே நான் கண்காணிச்சிருக்கேன். அப்போ இப்போ நம்ம இருக்கிறது அந்த 3ல் 1 பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் டவுனே ஒரு 1700 பாயிண்ட் என்னமோ தான் சமீபத்தினுடைய 3 வருஷத்தில். அது இன்னும் 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 700 பாயிண்ட் தான் இப்போ வரைக்குமே இறங்கியிருக்கு. அப்போ எப்படி இருக்கும் எதிர்காலம் அப்படின்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எதுவுமே பண்ணாமல் இருந்து பல வருடம் காத்திருப்புக்கு பிறகு மேலே ஜெயிச்சு வந்தாங்க. நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் சில பேர் அதை ஏவரேஜ் பண்ணி மேல் நோக்கி வந்தாங்க. இனி அடுத்து வரக்கூடிய வருடங்கள் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனாக எனக்கெல்லாம் சரியான கும்பாவாக இருக்கும். நீங்கள் மட்டும் பெரும்பாலான ஆட்கள் எப்படி தப்பிப்பீங்க? மேபி உங்களுக்கும் கும்பாவாக தான் இருக்கும். இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ பார்க்குறக்கே மன வேதனையாக இருக்குது. இந்த சமயத்தில் யார் இதுக்கு முக்கிய காரணம்னா வேறு யாரும் இல்லை, நம்ம எஃப்ஐஸ் தான். ஒரு காலத்தில் நம்மளை வாங்கி நம்மளை வாழ வச்சாங்க, இப்போ ஒரு காலத்தில் விற்று நம்மளை நோகடிக்க வைக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5000 கோடி பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏங்க டிஐஸ் பாருங்க, டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. அவன் 5000 கோடிக்கு விற்றாலும் நம்ம ஆளுக்கு வந்து 6642 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? மார்க்கெட் இறங்கினது தான் பிரயோஜனம். ஒரே ஒரு சாதனை டிஐஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, மார்க்கெட்டை மெதுவாக இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்ககிட்ட ஒரு 2-3 லட்சம் கோடி பணம் இருக்குன்னா அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த அவங்க விற்கக்கூடிய ஸ்டாக்குகளை வாங்கி மெதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டை இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த டிஐஸ் இப்போதைக்கு சமீபத்தில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, மார்க்கெட் பேக் டு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி உருப்படியான ஒரு விஷயம் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்னா, இன்னைக்கு தான் லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்பதை உணர முடிஞ்சது. அதை தவிர்த்து இப்போ மார்க்கெட்டில் வேறு எந்த விதமான முக்கிய செய்திகள் இல்லை. இந்த ஏசிசி பற்றி பார்த்துட்டோம். அமெரிக்கா ஏன் பயப்படுது, அவன் இறங்கினது இல்லாமல் நம்மளே ஏன் இன்னைக்கு இறக்கி விட்டான் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டோம். மற்றபடி ஆனந்தராஜுக்கு இன்னைக்கு ஆனந்தம் இல்லை, நம்மளுக்கு எப்படி தியாகராஜுக்கு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உங்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷம் இல்லைன்னா சிவனேன்னு ஃபேமிலியோட ஏதாவது ஒரு படத்துக்கு போயிடுறதா இன்னைக்கு பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.